ஹாய் கைஸ், நம்ம அடுத்து என்ன டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா ஹைபர் லிங்க்ஸோட டேக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு ஹைபர் லிங்க்ஸோட டேக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெச்ஆர்எஃப் நார்மலாக ஹைபர் லிங்க்ஸோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்எஃப் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து சப்போஸ் ஹோம்னா ஹோம் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த இடத்துல டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் அப்படின்றது டைட்டில். ஸோ ஹோம் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஸோ இதுதான் நார்மலாக ஹெச்ஆர்எஃப்போட டேக்கு. இது வந்து நார்மலாக ஏ டேக் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல ஹெச்ஆர்எஃப். இந்த டேக்ஸ் இந்த இதில் நம்ம வந்து யூஆர்எல் பாஸ் பண்ணுவோம். ஹோம் டாட் இப்போ நம்ம எந்த பேஜஸ்க்கு போகணுமோ அந்த பேஜஸ்க்கு. ஸோ நம்ம வந்து நார்மலாக ஹெச்டிஎம்எல்ல பேஜ் 1 பேஜ் 2 அப்படின்ற மாதிரி நம்ம நிறையா பேஜஸை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்ம அந்த பேஜஸ்க்கெல்லாம் எப்படி நம்ம லிங்க்கு கொடுக்குறது, எப்படி நம்ம ஃபர்தராக அந்தந்த பேஜுக்கு மூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ அப்போ நார்மலாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா அந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமு, அபோட்டு, கேலரி, அப்புறம் வந்து கான்டாக்டர்ஸு, அப்புறம் சர்வீசஸ், இந்த மாதிரி நிறைய டேப்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹோமை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஹோம் பேஜ் லோட் ஆகும். அபோட்டை கிளிக் பண்ணால் அபோட் டச், கேலரி பேஜை கிளிக் பண்ணால் கேலரி பேஜுக்கு மூவ் ஆகும். கான்டாக்டர் பேஜை கிளிக் பண்ணால் கான்டாக்டர்ஸ் பேஜ் போகும். சர்வீசஸ் பேஜை லோட் பண்ணால் நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோன்ற மாதிரி அந்த பேஜஸ் லோட் ஆகும். ஸோ நம்ம அது எப்படி இந்த லிங்க்ஸ் எல்லாம் எப்படி நம்ம அதுக்கு உண்டான எப்படி செப்பரேட்டாக பேஜஸ் க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் லிங்க் கொடுக்க போகிறது அப்படின்றது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஜஸ்ட்டு பெயினில் ஒரு சின்ன டிசைன்ஸ் மாத்திரம் போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு பேஜ் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இது ஹோம், இது வந்து க்ரீன் அப்படின்ற ஒரு பேஜ், இது வந்து ரெட்டுன்ற பேஜ், இது வந்து எல்லோ அப்படின்ற பேஜ். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோமு, அப்புறம் வந்து ரெட்டு, க்ரீனு, எல்லோ அப்படின்ற ஒரு 3 பேஜ் க்ரியேட் 4 பேஜ் இதில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இதில் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இது மாதிரி ஸோ இந்த ஹோமு, ரெட்டு, க்ரீன் அப்படின்ற எல்லோ பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த பேஜ் வந்து இது வந்து ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரெட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்ற பேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டாட் ஹெச்டிஎம்எல். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ டாட் ஹெச்டிஎம்எல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ் 4 பேஜ் செப்பரேட்டாக பேஜஸ் வச்சுருக்கோம். எப்படி நம்ம இந்த பேஜஸை வந்து இப்போ இந்த ஹோம் டாட் பேஜிலேருந்து எப்படி நான் ரெட் டாட்டு க்ரீன் டாட் ஹெச்டிஎம்எல் பேஜுக்கு மூவ் ஆகுறது, ஸோ அந்த க்ரீன் டாட் ஹெச்டிஎம்எல்லேருந்து எப்படி நான் ரெட் டாட் பேஜுக்கு மூவ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரியான இந்த மெயின் பர்பஸ் பேஜ் நேவிகேஷன்ஸ் அப்படி அந்த பர்பஸை வந்து எந்த டேக்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுது அப்படின்னீங்கன்னா நம்ம ஹைபர் லிங்க் டேக்ஸ் தான் மேனேஜ் பண்ணுது. ஸோ ஹைபர் லிங்க் டேக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சின்டெக்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். நார்மலாக அது டேக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப ஹெச்ஆர்எஃப் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம என்ன பேஜ் நேவிகேஷன் வேணுமோ பேஜ் நேவிகேஷன் கொடுப்போம். இந்த இடத்துல வந்து டைட்டில் கொடுப்போம், பேஜ் நேவ் யூஆர்எல் நேம் இந்த இடத்துல பாஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப ஸ்லாசியே அப்படின்றது முடிப்போம். ஸோ ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுதான் இதோட பேசிக் சின்டெக்ஸு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 பேஜஸ் வந்து செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணி நம்ம அதை எப்படி பேஜஸ் வந்து மூவ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு டாட் ஹெச்டிஎம்எல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டாட் ஹெச்டிஎம்எல். ஓகேங்களா? அடுத்து வந்து எல்லோ டாட் ஹெச்டிஎம்எல். ஸோ இப்போ 4 பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து இப்போ ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் இருக்குது. ஸோ இந்த ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஹோம் பேஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் கீழே ஸோ பாடி டேக்கு. ஸோ இந்த டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம 4 டேக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் போட்டுக்கிறேன், எல்ஐ. ஸோ இந்த இதில் வந்து href equal to home.html.
டைட்டில் ஈக்குவல் டு ஹோம். ஸோ ஸ்லாஷியை முடிச்சாச்சு, ஹோம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேக்கு அடுத்து வந்து இந்த டெக்ஸை நான் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்தராக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா red.html. ஸோ இந்த இடத்துல டைட்டில் வந்து ரெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ரெட்டு. ஸோ அடுத்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா green.html. ஸோ அந்த இடத்துல வந்து டைட்டில் வந்து நான் க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஹோம் எடுத்துகிட்டு இங்கே நான் க்ரீன் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நம்ம அடுத்த டேக்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா எல்லோ. ஸோ நம்ம நார்மலாக 4 பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ லாஸ்ட்டு பேஜ் வந்து எல்லோ. ஓகேங்களா. yellow.html. அதே மாதிரி இங்கேயும் இந்த இடத்துல வந்து எல்லோன்னு போட்டுக்கலாம். எல்லோ டைட்டில் வந்து எல்லோ. ஸோ நம்ம டிஸ்பிளே ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம home.html வந்து இப்போ இது பண்ண போகிறேன். ஸோ home.html நான் வந்து இந்த இடத்துல வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஹோம், ரெட்டு, க்ரீன், எல்லோ. இப்போ நான் ஹோம் பேஜில் இருக்கேன். ரெட்டை கிளிக் பண்ண அப்படின்னா ரெட்டுன்ற HTML டேக்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ ரெட்டுக்கு வந்துட்டோம். திரும்ப பேக்குக்கு வந்து நம்மளால் போக முடியலை. ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து போக முடியலை. ஏன்னா நம்ம இன்னும் இந்த பேஜில் வந்து கண்டென்ட்ஸ் எதுவுமே ரைட் பண்ணலை. ஸோ நான் இதையே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கண்டென்ட் வந்து எல்லாத்துக்குமே சேமாக தான் வரும். ஸோ ஹோம், அடுத்து வந்து red.html, அடுத்து வந்து yellow.html, அடுத்து வந்து green.html. ஓகே, ஹோம், ரெட்டு, எல்லோ. அடுத்து வந்து green.html ஹோம் வச்சுட்டு இந்த இடத்துல நான் வந்து ஹோம் பேஜுக்கு வந்து ரெட்டு பேஜுன்னு வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ. ஸோ இங்கே வந்து க்ரீன். ஸோ அந்த மாதிரி க்ரீன் அப்படின்னு 4 பேஜஸ் வச்சுருக்கேன். ஸோ ஹோம், ரெட்டு, க்ரீன், எல்லோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணால் நம்ம கோடு இருக்கும். இப்போ நம்ம red.html இருக்கும். இப்போ நம்ம க்ரீன் போனோம் அப்படின்னா green.htmlக்கு போயிடும். ஸோ இப்போ எல்லோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா yellow.html போயிடும். இப்போ நம்ம ஹோம் போனோம் அப்படின்னா home.html. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்தெந்த பேஜஸ்க்கு போகணும் அப்படின்றது வந்து நேவிகேஷன் பண்ணுறதுக்கு தான் நார்மலாக நம்ம HRF டேப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம என்ன ஒரு ஸ்டேட்டிக் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, எந்த டைனமிக் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, நம்ம இந்த HRF டேப் வந்து நேவிகேஷன் பர்பஸ்க்கு மஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நம்ம இது பார்த்தோம் எப்படின்னா இதோட HRF டேக்கோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு பேஜ் டு இன்னொரு பேஜுக்கு நேவிகேஷன் பண்ணுறது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெட்டு அப்படின்னு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து பிஜி கலர் வந்து நான் ரெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த இது நம்ம. ஸோ இப்போ நம்ம எந்த பேஜஸில் இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது மாதிரி. ஸோ எல்லோ. ஸோ இந்த பேஜ் கலர் வந்து என்ன ஜஸ்ட் நான் எல்லாத்துக்கும் சும்மா பிஜி பேக்ரவுண்ட் கலர் மாத்திரம் செக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இப்போ நான் ஹோம் பேஜில் இருக்கேன். அதனால் ஹோம் பேஜுக்கு அந்த கலரும் செட் பண்ணலை, ஒயிட்டில் வருது. இதே ரெட் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா ரெட்டு பேஜுக்கு போய்டும். க்ரீன் அப்படின்னு கிளிக் பண்ணால் க்ரீன் பேஜ், எல்லோ அப்படின்றது கிளிக் பண்ணால் எல்லோ பேஜ். ஸோ இதுலேயுமே ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். நம்ம எதாவது கிளிக் பண்ணுறப்ப எப்படி பேஜஸ் வந்து எங்கெங்கே மூவ் ஆகுது அப்படின்றது. ஸோ இதுதான் நம்முடைய HRFோட மெயின் பர்பஸ். ஓகேங்களா. ஸோ இன்னும் இதில் நம்ம இந்த HRFில் வந்து நிறையா இன்னும் யூஸ் பண்ணலாம். ஸோ வேறு என்ன டேக்ஸ் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டைட்டில் டேக் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் டேக்குக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு இது யூஸ் பண்ண போகிறோம்.
இன்னொரு டேக் ஒன்று இன்பில்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் டார்கெட் பிளாங்க் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து சேம் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த டார்கெட்டு பிளாங்க் அப்படின்ற பேஜ் இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேஜுமே ஒரு செப்பரேட்டு டேப்ஸில் வந்து லோட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதோட பர்பஸ்ஸு மெயினாக அதுதான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கொடுத்துட்டிங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா ஒரே பேஜில் வந்து உங்களுக்கு ரீடைரக்ஷனாக அந்த ஒரே பேஜ்லேயே ரிப்பீட்டேஷனாக லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த டார்கெட் பிளாங்க் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேப் வந்து இன்னொரு நியூ செப்பரேட் டேப்பில் வந்து ஓப்பன் ஆகும். எக்ஸிஸ்டிங் டேப் வந்து அது அப்படியே இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு புதுசாக ஒரு டேப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி ஓப்பன் ஆகும். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஹோம் பேஜ் இந்த வந்துருச்சுங்களா. ஏன்னா ஹோம் பேஜில் வந்து நான் டார்கெட் பிளாங்க் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா டிசைன்ஸ்லையுமே. அதனால் வந்து நம்ம செப்பரேட்டாக வருது. ரெட் பேஜ், க்ரீன் பேஜ், எல்லோ பேஜ், இந்த மாதிரி நீங்கள் எத்தனை தடவை கொடுத்தாலும் அது செப்பரேட் பேஜஸாக ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜஸ், இந்த டார்கெட் அப்படின்றது யூஸ் பண்ணுறதோட மெயின் அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூ டேப்பை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து அந்த கண்டென்ட்ஸ் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம இந்த ஹெச்ஆர்எஃப் டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டவுன்லோட்ஸும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ எப்படி நம்ம ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸ்லாம் எப்படி ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹெச்ஆர்எஃப் டேக்கில் வந்து அந்த ஃபைல்ஸு பிடிஎஃப் ஃபைலு, ஜிப் ஃபைல் அதோட யூஆர்எல்ஸ் வந்து செட் பண்ணிடுவாங்க. நம்ம எப்போ அந்த இதை கிளிக் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட்ஸ் ஆகும் அந்த ஃபைல்ஸ் வந்து. ஸோ நம்ம அதை எப்படி அப்படின்னு பார்ப்போம். download.html அப்படின்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி சேம் இருக்கு பண்ணுறதுனால நான் கோடு எதுவும் டைப் பண்ணலை, எக்ஸிஸ்டிங் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஹோமுக்கு பதிலாக வந்து நான் டவுன்லோடு யூஆர்எல் கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட்டு அப்படின்ற இது வந்து ஒரு இமேஜ். ஸோ இந்த இமேஜை வந்து நான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல போய்ட்டு அது வந்து பிஎன்ஜி இமேஜ். ஸோ நான் அந்த .png இமேஜ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் எப்போ டவுன்லோடு அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து டவுன்லோடு ஃபைல்ஸை வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வரும் இந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோடு அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். இப்போ நான் இந்த பேஜஸ் வந்து ரன் பண்ணுறேன், டவுன்லோடு அப்படின்ற பேஜஸ். ஸோ இப்போ நான் இந்த ஹோமை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு இமேஜஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் கொடுத்த இமேஜஸ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணுறப்ப. ஸோ இதை நீங்கள் கோடு பார்க்கணும், இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அதில் கொடுக்க யூஆர்எல். இதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி ஃபைல்ஸு, இமேஜஸ்ஸு, ஃபோல்டர்ஸு அந்த மாதிரி நீங்கள் எதுவும் வேணுமா அப்படின்னீங்கன்னா நீ இது மாதிரி டவுன்லோட் பண்ண அப்படின்னீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம நார்மலாக ஹெச்ஆர்எஃப் டேக்ஸ் வந்து டவுன்லோட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஏதாவது நம்ம ப்ரௌசரில் ஸ்டாட்டிக்காக ஏதாவது ஃபைல்ஸ் எதாவது டவுன்லோட் பண்ணணும் இல்லை டைனமிக்காக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த டவுன்லோடு அப்படின்ற கீவேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஹெச்ஆர்எஃப் டேக்கில். ஸோ நம்ம வந்து அந்த கீவேர்டு டவுன்லோடு அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டவுன்லோடாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஹெச்ஆர்எஃப் டேக்கை. ஓகேங்களா? சரிங்க, ஓகே, பாய். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துருக்கோன்னா ஹெச்ஆர்எஃப் டேக்கை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒன் பேஜ் டு இன்னொரு பேஜுக்கு எப்படி நேவிகேஷன் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி நம்ம எப்படி டவுன்லோட்ஸ் வந்து எப்படி நம்ம இந்த ஹெச்ஆர்எஃப் டேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டவுன்லோட்ஸ் பண்ணுறது, ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் அண்டு நீங்கள் வேர்டு, பிடிஎஃப், ஜிப் ஃபைல் எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஹெச்ஆர்எஃப் டேக்கில் போயிட்டு நீங்கள் அந்த யூஆர்எல் மாத்திரம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா போதும் இந்த இடத்துல. ஸோ டவுன்லோட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த இடத்துல டவுன்லோடுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஃபைல்ஸ் டவுன்லோடு பண்ணணுமோ நீங்கள் டவுன்லோடு அந்த ஃபைல்ஸ் நேம் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? சரி, ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.